போன எபிசோட்ல நம்ம சிவன் ஏன் பிரம்மாவோட 5வது தலையை வெட்டினாருங்கிற காரணத்தை சொல்ல வந்தாரு இல்லையா, இந்த எபிசோட அதுல இருந்தே கண்டினியூ பண்ணுவோம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல கைலாயத்தை தான் நமக்கு காமிக்கிறாங்க. கைலாயத்துல நம்ம சிவன் சதிக்கிட்ட ஏன் பிரம்மனோட 5வது தலையை வெட்டினாருங்கிறதுக்கான காரணத்தை சொல்றாப்புல நம்ம சிவன், இந்தா இருக்கு பாத்தியா சதி, என்னோட சிம்மாசனம், இதுல நான் உட்காந்தாலும் சரி இல்ல வேற யாராவது உட்காந்தாலும் சரி எனக்கு கோபமும் வராது, எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனா உன்னோட தாத்தா அதான் அந்த பிரம்மதேவன், இந்த அற்ப விஷயங்கள் கூட பிரம்மதேவனுக்குள்ள நிறைய மாற்றத்தை உண்டாக்க காலம் அது. ஆடம்பர பொருட்கள் மேல அவருக்கு ஆசை அதிகமா இருந்ததுன்னு சிவன் சொல்றாப்புல. இதையெல்லாம் கேட்ட நம்ம சதி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம சிவனு அங்க பாரு சதின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்த அந்த நிகழ்வை காமிக்கிறாப்புல. பிரம்மதேவரோட ஆணவத்தாலதான் சிவன் பிரம்மரோட 5வது தலையை வெட்டினாருன்னு நம்ம சதி அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சிவனும் சதி கிட்ட பிரம்மனோட 5வது தலை ஆணவத்தால நிரம்பி இருந்துச்சு, அவரோட ஆணவம் அவரோட ஞானத்தை மறைச்சிருச்சு, பிரம்மரோ 5வது தலையை வெட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் ஆணவத்துல இருந்து விடுபட்டார். இந்த உலகத்தை உருவாக்குறவரே ஆணவத்தோடு இருந்தா அவர் உருவாக்கக்கூடிய உலகம் ஆபத்தா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சிவன் இந்த உலகத்தை காப்பாத்ததா நான் பிரம்மரோட 5வது தலையை வெட்டுனேன்னு நம்ம சிவன் சொல்றாப்புல சதிக்கிட்ட. இந்த கைலாசத்துக்கு வர யாரும் திரும்பி போகும்போது சும்மா போக மாட்டாங்க, இப்போ நீயும் உனது குழப்பத்திற்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்போ கிளம்புறன்னு நம்ம சிவன் சதிக்கிட்ட சொல்லுறாரு. நம்ம சதி, நான் இந்த கைலாயத்துக்கு வரும்போது ஒரு சபதம் செஞ்சேன், கைலாயத்தை விட்டு திரும்பி போனா எப்பவுமே திரும்ப வரமாட்டேன்னு, அப்படி இல்லைன்னா என்ன முழுசா உங்ககிட்ட ஒப்படைப்பேன்னு சொல்லிட்டு சதி கண்களை மூடி, அக்னி தேவா நான் தக்ஷனோட மகள் சதி, நான் உங்களை அழைக்கிறேன்னு சதி சொன்னதும் அங்க நெருப்பு எரியுது. நம்ம சதியும் சிவங்கிட்ட எனக்கான மாப்பிள்ளைய நானே தேர்ந்தெடுப்பேன்னு எங்க அப்பா கிட்ட நான் சொல்லி வந்தேன், இன்னைக்கு இந்த அக்னியை சாட்சியா வச்சு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கிறீங்களா, நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கிட்டா என்னை விட இந்த உலகத்துல வேற யாரும் அதிர்ஷ்டசாலி இல்ல நம்ம சதி சிவங்கிட்ட சொல்லுறாங்க. இதை கேட்டதும் நம்ம சிவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம, உங்களை நான் மதிக்கிறேன், ஆனா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும், என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இடம் உண்டு, அவ இல்லாம நான் முழுமையடைய மாட்டேன், அவ தான் என்னோட தேவின்னு நம்ம சிவன் சொன்னதும் நம்ம சதி அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அங்க எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பும் அணைஞ்சு போயிடுது. நம்ம சதி கண் கலங்கி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. இருந்தாலும் நம்ம சதிக்கு சிவனை விட்டு பிரியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை போல. கொஞ்சம் தூரம் போனதும் திரும்பி பாக்குறாங்க, என்ன பண்ண போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க நம்ம சதி. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பாதாள லோகத்துல நம்ம திதியையும் மற்ற அசுரர்களையும் காமிக்கிறாங்க. அசுரங்க எல்லாம் எதையோ ஒரு துணியை போட்டு மூடி இழுத்துட்டு வராங்க. நம்ம திதி எதையோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அசுரர்கள் ஒருத்தன், எங்களை மன்னித்து விடுங்கள் அசுரமாதா, தேவர்கள் இந்திரலோகத்தையும் பிரம்மலோகத்தையும் கைப்பற்றி விட்டார்கள், அது மட்டும் இல்லாமல் இந்திரன் இதை உங்களுக்கு அனுப்பி இருக்கான்னு சொல்றாங்க நம்ம அசுரர்கள். இதை கேட்ட நம்ம திதி கோபத்தோட வந்து அந்த துணியை எடுத்து பார்த்தா அதுல ஒரு சிம்மாசனம் இருக்கு. பக்கத்துல இருந்த ஒரு அசுரன் இந்திரனை பத்தி சொன்னதும் நம்ம திதிக்கு செம்ம கோபம் வந்து அந்த சிம்மாசனத்தை சுக்கு நூறா உடைச்சிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம சிவனை பார்க்க விஷ்ணு அங்க வந்திருக்காப்புல. நம்ம சிவனும் நாராயணான்னு சொல்லி திரும்பினதும் நம்ம விஷ்ணு என்ன காரியம் செஞ்சுட்டீங்க எம்பெருமானேன்னு சொல்லி இப்போதான் விஷ்ணு உண்மையை சொல்ல போறாரு போல. அதாவது நான் அவளோட காத்திருந்தேன், அவளை ஏன் நீங்க போக சொன்னீங்கன்னு கேக்குறாப்புல நம்ம விஷ்ணு. நம்ம விஷ்ணுவும் சதிதான் உங்க தேவின்னு சொல்றாப்புல. இதை சொன்னதும் நம்ம சிவன் அப்படியே உறைஞ்சு போயிடுறாப்புல. இடியும் மின்னலுமா இருக்கு. விஷ்ணு எம்பெருமானே உங்க சோகம் தான் சதியை அடையாளம் காண முடியாம போனதுக்கு காரணம்னு விஷ்ணு சொன்னதும் நம்ம சிவன் ஆச்சரியத்தோட என்ன சொல்றீங்க நாராயணா, என்ன சொல்றீங்கன்னு நம்ம சிவன் விஷ்ணுவை பார்த்து கேக்குறாப்புல. எம்பெருமானே நீங்க நான் சொல்றதை நம்பலன்னா என் கூட வாங்கன்னு சொல்லி நம்ம விஷ்ணு சிவனை அந்த குளத்துக்கு பக்கத்துல அழைச்சிட்டு போறாப்புல. பாருங்கள் எம்பெருமானே, இந்த குளம் பனி சூழ்ந்து உறைந்து போயிருந்தது, ஆனால் இன்று சதியின் காலடி பட்டவுடன் இந்த குளத்தின் பனிக்கட்டுகள் அனைத்தும் உறைந்து விட்டது. நம்ம விஷ்ணு சொல்றாப்புல அந்த குளத்துல ஒரே ஒரு அன்னப்பறவை மட்டும் வந்திருக்கு. நம்ம விஷ்ணு சிவங்கிட்ட நீங்க சதியை திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்றாப்புல நம்ம விஷ்ணு சொன்னதும் நம்ம சிவன் சோகத்தின் உச்சத்துல இருந்த நம்ம சிவன் சந்தோஷத்தின் உச்சத்துக்கே போயிட்டாப்புல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சதி தேவி கைலாசத்தை விட்டு வெளியேறிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. சதி தேவி இன்னும் சிவன் சொன்னதே நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது சிவன் சொன்னார் இல்லையா, என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இடம் உண்டு, அவதான் என்னோட தேவின்னு சொன்னாங்க இல்லையா சிவன், அதையே நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம சதிதேவி போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லா இடியும் மின்னலுமா அப்படியே மாறுது. சதிதேவிக்கு பின்னாடி அப்படியே சுழல், அதாவது சூறாவளி காற்று மாதிரி பின்னாடி தொடர்ந்து வருது. யாருன்னு பார்த்தா விருத்தாசுரம் தான். அதாவது நம்ம திதி அனுப்புனாங்க இல்லையா சதிதேவியை எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர சொல்லி, விருத்தாசுரம் தான் நம்ம சதிதேவியை பின்னாடியே பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்கான். விருத்தாசுரனும் நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு பேசிக்கிட்டே வரான். திரும்பி பார்த்து நம்ம சதிதேவி யாரு நீ யாரா இருந்தாலும் இங்க இருந்து போயிடுன்னு சொல்றாங்க. விருத்தாசுரனும் நீங்க சொல்றத நான் செய்யறேன், ஆனா
உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்றான் நம்ம விருத்தாசுரன். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா பாதாள லோகத்துல நம்ம விஷ்ணு திதியை பாக்குறதுக்கு வந்திருக்காப்ல. நம்ம திதி விஷ்ணுவை பார்த்த உடனே என்ன நாராயணா மகிழ்ச்சியை கொண்டாட வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க நம்ம திதி. நம்ம விஷ்ணு திதியை பார்த்து இல்ல நான் மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக இங்க வரல, நீ சதியையும் சிவனையும் பிரிக்கிற முயற்சியை கைவிட்டுடு, இது நெருப்போட விளையாடுறதுக்கு சமம், அதனால நீ தேவியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை கைவிட்டுடணும்னு சொல்றாங்க நம்ம விஷ்ணு. என்னோட மகன்களுக்கு தகுதியானவை கிடைக்காத வரைக்கும் நான் அந்த தேவியை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம திதி. நம்ம விஷ்ணுவும் இதுதான் உன்னோட இறுதி முடிவா இருந்துச்சுன்னா நான் சொல்றதை நினைவில் வச்சுக்க திதின்னு சொல்லிட்டு பெற்றோரின் பாவங்கள் பிள்ளைகளை போய் சேரும், அதே போல பிள்ளைகளின் பாவங்கள் பெற்றோரை சேரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்புல நம்ம விஷ்ணு. விஷ்ணு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம திதி விருத்தாசுரனும் அவனோட படைகளும் எப்படியாவது சதியை நரகத்துக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க நம்ம திதி. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி சதியையும் விருத்தாசுரனையும் காமிக்கிறாங்க. விருத்தாசுரனும் சதியை பிடிக்கிறதுக்காக நெருங்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு சக்தி விருத்தாசுரனை தாக்குது. விருத்தாசுரனும் காத்துல பறந்துகிட்டு இருந்தாலும் அப்படியே கீழே விழுந்துடுறான். யாராவது பின்னாடி இருந்து நம்ம விருத்தாசுரனை தாக்குனதுன்னு பார்த்தா நம்ம எல்லாமல்ல நம்ம சிவன் தாங்க பின்னாடி காப்பாத்திருக்காரு நம்ம சதியை. நம்ம சிவன் சதிக்கு முன்னாடி நின்று சதியை தொடர்றா இருந்தா என்ன தாண்டி தொடரா பார்க்கலான்ற மாதிரி சதிக்கு முன்னாடி நம்ம சிவன் நிக்கிறாப்புல. நம்ம விருத்தாசுரன் சிவனை பார்த்து வந்த உடனே அழிக்கிறதுக்கு நான் ஒன்னும் வஜ்ராங்க தான் இல்ல விருத்தாசுரன் சொல்லிட்டு ஆணவமா பேசுறான் சிவன் முன்னாடி. நம்ம விருத்தாசுரன் சிவன் கிட்ட என்ன உன்னால அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சதியை நான் தூக்கிட்டு போறதை எப்படி உன்னால நீ தடுக்கிறேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு பெரிய சூறாவளியா மாறுறான் விருத்தாசுரன். சதியை நம்ம சிவன் அந்த சிவப்பு நிற பூக்கள் பூத்துச்சு இல்லையா அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்க சொல்றாப்புல சிவன். உடனே சதி தேவி எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. சதி சொன்னதை கேட்ட நம்ம சிவன் இனிமேல் உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனைன்னு சொல்றாப்புல. இதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்ட நம்ம சதி தேவி அங்கிருந்து கிளம்புறாங்க. சதி அந்த மரத்து பக்கத்துல போயிட்டு இருக்கும் பொழுது அங்கன பார்த்தா ஒரு 4-5 அசுரர்களை உங்களை சிறைப்பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களே சுத்தி வராங்க. சதி தேவியும் திதி யாருன்னு எனக்கு தெரியும், திதி என்னோட மூத்தாக்கா, திதிக்கு மட்டும் நீங்க பண்றது தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அசுரர்கள் எங்களையும் விருத்தாசுரனையும் அனுப்புனதே திதிதான்னு சொல்றாங்க. அங்க இருந்த அசுரர்கள்ல ஒருத்தன் நீங்களா எங்க கூட வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இல்லனா எங்களோட பலத்தை யூஸ் பண்ணி உங்களை நாங்க நரகத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும்னு சொல்றான். நம்ம சதி தேவியை நானே உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட நடந்து போறாங்க. 5 பேத்துக்கு நடுவில் நம்ம சதி தேவி போயிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தனை அடிச்சு போட்டு அவங்க கத்தியை பிடிங்கி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம சதி தேவி. இவங்கள எல்லாம் அடிச்சு போட்டுட்டு யாராலும் என்ன நரகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா நம்ம சிவனுக்கும் விருத்தாசுரனுக்கும் கடுமையான சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்ம சதி தேவி அவங்கள எல்லாம் அடிச்சு போட்டுட்டு சிவன் இருக்கிற பக்கமா ஓடி வராங்க. விருத்தாசுரன் சிவனை பார்த்து சிவனே நீங்க அழிக்கிறவரா இருக்கலாம், ஆனா என்ன உங்களால அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் அவனோட சுழலுக்குள்ள இழுக்கிறான். விருத்தாசுரன் அவனோட சுழல்ல இருந்து ஒரு பெரிய கல்லை சிவனை நோக்கி எறிகிறான். சிவன் அந்த கல்லை ஒத்த கையில தடுத்து தூக்கி எறிகிறாரு. விருத்தாசுரா நீ உனது எல்லையை மீறி விட்டான்னு சொல்லிட்டு நம்ம சிவன் ரொம்ப பெருசா வளர்றாரு. சிவன் தன்னோட திரிசூலத்திலிருந்து சக்தியை பயன்படுத்தி அந்த சுழற்சியில் இருந்த மரம் கல்லு எல்லாத்தையுமே அப்படியே நிக்க வச்சிருக்காரு. சுழற்சி மட்டும் சுத்திட்டு இருக்கு. அந்த சுழற்சியும் ஒரு கட்டத்துக்கு மேல சிவன் தன்னோட திரிசூலத்து மூலமா அந்த சுழற்சியையும் திரிசூலத்துக்குள்ள இழுத்துக்கிறாரு. விருத்தாசுரனோட சுழற்சியை சிவன் அதை திரிசூலத்தின் மூலமா இழுத்ததுக்கு அப்புறம் விருத்தாசுரன் கீழே விழுந்து அங்கிருந்து ஏஞ்சி ஓடி போய் சதிகிட்ட நின்று தேவி என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கறான். நம்ம சதிகிட்ட விருத்தாசுரன் சதி உங்களை நாங்க அழைச்சிட்டு போக வந்தது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கறான் விருத்தாசுரன். உனக்கான தண்டனை கிடைக்க போகுது, ஆனா நீ தேவி கிட்டே போய் மன்னிப்பு கேட்டதால உனக்கு உயிர் பிச்சு தரேன், இங்கிருந்து ஓடி போயிடுன்னு சொல்றப்பல நம்ம சிவன் விருத்தாசுரன் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி போயிடுறான். அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் அந்த சிவப்பு நிற பூக்கள் பூத்துச்சு இல்லையா அந்த மரத்துக்கு கீழே நின்று 2 பேருமே ஒரு காதலோட அன்போட 2 பேருமே 2 பேத்தையும் நோக்கி நடந்து வராங்க. நம்ம சதி சிவன் கிட்ட உங்களோட வாழ்க்கையில ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இடம் உண்டுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம சிவன் சதிக்கிட்ட நீங்க தான் என்ன இந்த திரிசூலத்தை எடுக்க வச்சீங்க, நான் அழிக்கிற தொழில செய்பவன்னு சொல்லி எனக்கு நினைவூட்டினதே நீங்க தான். அது மட்டும் இல்லாம என்னோட இதயத்துல உணர்ச்சிகளை கொண்டு வந்ததும் நீங்க தான். உண்மையில் சொல்ல போனா நீங்க தான் என்னோட சக்தி, நீங்க தான் என்னோட தேவின்னு சொல்றாரு நம்ம சிவன் சதிக்கிட்ட. உடனே நம்ம சதி தேவி சிவனோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. அந்த சீலை கட் பண்ணா அந்த குளத்துல ஏற்கனவே ஒரு அன்னப்பறவை வந்துருந்துச்சு இல்லையா, இப்பொழுதைக்கு பார்த்தா 2வது அன்னப்பறவையும் வந்துருச்சு. 2 அன்னப்பறவையும் அதுல நீந்திட்டு இருக்கு. நம்ம சிவன் ரொம்ப ஃபீலிங்கோட கண்ணீர் விட்டு சதிதான் என் சக்தி, சதிதான் என் தேவின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காப்புல. உடனே அந்த மரத்துல இருந்து பூக்கள் விழுது. பிரம்மதேவர் நாராயணர்னு தேவர்கள்னு எல்லாமே சேர்ந்து பூக்கள் தூவி மகிழ்ச்சியா இருக்காங்க. சதிதேவி உடனே இப்பொழுது நான் என் தந்தை கிட்ட திரும்ப போகணும், உங்களை பத்தின தவறான எண்ணத்தை எங்க தந்தைக்கு நான் எடுத்துரைக்கணும்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. பல 100 ஆண்டுகளா நீ என்ன காக்க வச்ச, இப்போதான் நீ என்னை சேர்ந்திருக்கு, ஆனா இப்பவே நீ என்னை விட்டு பிரியறேன்னு சொல்றியே, இது சரியான்னு நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே சதியை பார்த்து கேட்கிறாரு. நான் புறப்படுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சிவனோட தோல்ல சாஞ்சி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க நம்ம சதிதேவி. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி சதிதேவி தக்ஷனோட அரண்மனைக்கு உள்ள போகும்போது வீரர்கள் எல்லாமே அந்த வேல்கம்பை வச்சு தடுத்துக்கிறாங்க, நீங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்ற மாதிரி. காவலாளிகள்
காவலாளிகளை பார்த்து நம்ம சதிதேவி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது உடனே அங்க தக்ஷன் வந்து நீ எல்லாம் மீறிட்டா சதிதேவின்னு சொல்லிட்டு உன்னோட தந்தையான நான் சொன்னதை மீறி நீ அந்த மண்ட ஓட்டு தலையான சிவனை பார்க்க போயிருக்கிற, நீ இனிமேல்ட்டு உள்ள வரணும் அப்படின்னா அந்த சிவனை முழுசா மறந்துட்டு தான் உள்ள வரணும், அப்படி இல்லைன்னா என்னையும் இந்த குடும்பத்தையும் முழுசா மறந்துட்டு நீ அந்த மண்ட ஓட்டு தலையான சிவன் கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே நிக்க வைக்கிறாப்புல நம்ம தக்ஷன் சதிய. அப்படியே நம்ம சதி ஆச்சரியமா பார்த்து நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.